வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். ஏன்னா பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட். வித்தின் 3 இயர்ஸில் ஒரு கட்சி ஆரம்பித்து இருக்கிற 234 தொகுதியில் 108 தொகுதியை வின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதோட ஒரு போராட்டமே வேறு மாதிரி தான் இருக்கும். கடந்த 10 நாளாக நான் தமிழ்நாட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இண்டிவிஜுவலாக ஆறுபடை, திருவண்ணாமலை இப்படி ட்ராவல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங் 1st மேலேருந்து இன்னைக்கு 10th மே வரைக்கும். இந்த 10 நாளில் தமிழ்நாட்டில் பர்சனலி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, பொலிட்டிக்கல் சைட்லேயும் அவங்களோட எக்கானமி சைட்லேயும், அதே நேரத்தில் பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க இந்த பொலிட்டிக்கல் அரங்கத்தை, யார் வருவாங்க, யார் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பப்ளிக் கருத்துக்களை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. நம்ப மாட்டீங்க, நீங்கள் டிவியில் பார்க்குறத விட இங்கே கிரவுண்டில் இறங்கி கேட்குற பதில் இருக்குல்ல, டோட்டலி டிஃப்ரெண்ட். வித்தியாசம் மாறுபட்டிருக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு காட்டணும்னு நினைக்கிறது இந்த சைபர் ட்ரூப்பர்ஸ் இருக்காங்களே, யாரை எப்படி நல்லா காட்டணும், யார் எப்படி கெட்டவங்களாக காட்டணும், அதில் மும்மரமாக அழகாக வேலை செய்கிறாங்க. அதில் கை தேர்ந்தவங்க எல்லா கட்சிக்காரங்களும் சொல்ல முடியும். ஸோ இந்த பதிவு செய்கிறதுக்கு நோக்கம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, வித்தின் 3 இயர்ஸில் ஒரு கட்சி டேக் ஓவர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளோட அரசியலுக்கு அடுத்த வருஷம் இந்த ஒரு முடிவு வரும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் கருணும் கருத்துமாக இருந்து எப்படி இந்த அரசியல் நடவடிக்கை போகுது, அவங்க எப்படி போகிறாங்க, பார்லிமெண்ட் எப்படி பார்க்குறோம், இந்த வேறு விஷயங்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டோட அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம மலேசியனோட அப்டேட்ஸ் எஸ், நிறைய பேர் பின்தங்கி தான் இருக்காங்க. சில பேர் ஓட்டு உரிமை வச்சுக்கிட்டு ஓட்டை போட மாட்டாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அதே இன்ஃப்ளூயன்ஸ், அதே தாக்கத்தை கொண்டு நம்மளோட புதிய லீடரை நீங்கள் எலெக்டட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 10 இந்தியன் லீடர்ஸ் தேவைப்படுது. 10 இந்தியன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 100 நாளில் செய்ய போகிற சாதனைகள் சொல்லிட்டு ஒரு புத்தகம்லாம் வழியாக்கிட்டு நிறைய இந்தியர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சாதிச்சாங்களோ இல்லையோ, அதை பார்த்து நம்ம வருத்தப்படுறது உண்டு. அதே போல தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் அதே போல தான் நிறைய திட்டங்களை கொண்டு வரும்போது அது ரொம்ப மெஸ்மரைஸாக இருக்கும். நம்மளுக்கு அதே தான் நடந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு இப்போ தான் நடக்குது. ஆனால் நம்ம அந்த விஷயத்தை அனுபவிச்சிட்டோம். நம்ம என்னத்தை மாற்றி அமைக்கணும்னு நினச்சிட்டு அந்த விஷயத்துக்கு போராடி தான் ஆகணும். ஸோ கரெக்டான லீடர்ஸ் உங்களோட மத்தியிலே தான் இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களோட டவுனுக்குள்ளேயே இருப்பாங்க, உங்களோட தொகுதிக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள எலெக்டட் பண்ணுங்கள், அவங்கள கொண்டு வாங்க. எங்களோட பீப்புள் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் பீப்புள்ஸாக கொண்டு அவங்கள நேமிங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் ப்ரொடக்டிவிட்டியே இல்லை. அதே நேரத்தில் நிறைய விஷயம் பின்தங்கி போயிட்டு இருக்குது. சில தலைவர்கள் கட்சி ஆஃபீஸ்லேயே இருக்கிறதில்ல. காரணம், அவங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே போல் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதோ அதே தான் நம்ம ஊர்லேயும் நடக்குது. பட் என்னென்னா, நம்ம ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறதுல ஆர்வப்பட்டோம்ல, அந்த ஆர்வம் அதுக்கு அந்தாண்ட நம்மளுக்கு என்ன இருக்குது, மாற்றங்கள் வரணும்னு இன்னும் இல்லை. அந்த மாற்றங்கள் வரலன்னு நம்ம என்ன செய்வோம், கிரிட்டிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம விளக்கத்தை கேட்போம். அதுக்கப்புறம் நேராக கொண்டெமிங் பண்ணுவோம். கொண்டெமிங் பண்ணி முடிஞ்சு எதுவும் இல்லைன்னா டைரெக்டாக நம்ம ஆட்சியை மாற்றி அமைப்போம். இது நம்ம ஊரில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு பெரிய பிரளயம் வந்துச்சு. ஆனால் இப்போ வரப்போகிறது அந்த மாற்றத்தை தொடர போகிறோமா, அல்லது மாற்றத்தை மாறாமல் வைக்க போகிறோமா, இதுதான் பெரிய கேள்வி. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்த வின்னர் கட்சிக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் அவங்க கொடுத்த திட்டங்கள்லாம் என்ன, நிறைய திட்டங்கள் இங்கே கொண்டு வரும்போது நான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பேர் சொன்னேன். நான் ராமேஸ்வரம் போனேன். ராமேஸ்வரம் பர்டிகுலராக அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற தொழிலாளிகள், இவங்ககிட்டலாம் கேட்குறேன், யாருன்னா வருவாங்க, இவர் வருவாரா, அவங்களாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது எதுவுமே சப்ஜெக்டிவாக வரவே இல்லை. அதாவது இந்த தலைவர்கள் கோரிக்கையாக கொண்டு வருவாங்க, அது வரவே இல்லை. நம்ம ஊர்லேயாச்சும் சம்பளத்தை ஒரு 2200 இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டியில் மெரிட் சிஸ்டம் கொண்டு வரலாம், இந்த கோட்டா சிஸ்டமை பெருசாக்கலாம், இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பற்றி பேசுவோம். ஆனால் இங்கே இதெல்லாம் தேவைன்னு சொல்லியும் அது அவங்களோட லிஸ்ட்லேயே இல்லை. நிறைய விஷயங்கள் பின்தங்கி தான் இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அடிப்படை மக்களுக்கு என்ன தேவைன்னு அந்த மக்கள்கிட்ட நேரடியாக இறங்கி கேட்டால் தான் அதோட பதில் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எப்படியோ 2வது 3வது மனுஷர்கிட்ட சொல்லிடுறாங்க, அது எங்கே போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற குவான்டிட்டி ரொம்ப சின்னது. நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம்னா, நம்மளோட மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் உங்கள் என்னென்ன தேவையோ அந்த ஏரியாவில் இருக்கிற மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே வெள்ளம் பிரச்சனையா, தொழில் சார்ந்தது பிரச்சனையா, டிராஃபிக் பிரச்சனையா, புது கட்டடம் கட்டும் போது அதோட பிரச்சனைகள் லிஸ்ட் ஆன் பண்ணி அந்த தொகுதியில் இருக்கிற குறைஞ்சது ஒரு 100 பேராச்சும் கையெழுத்து வாங்கி வச்சுட்டு வர போகிறாங்களே, ஓட்டு கேட்டு வருவாங்களா, அவங்கக்கிட்ட ஒப்படைங்க. எங்களோட தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் வாக்குறுதி கொடுப்பீங்களா, அவங்ககிட்ட கேளுங்க.
ஓகே என்னால் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். ஓகே செய்ய முடிஞ்சால் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் உங்களோட ஆடுவன் யார், உங்களோட இது பார்லிமெண்ட் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். டேலியாக இருந்தால் தான் நீங்கள் கேட்குறது எல்லாமே அலையன்ஸாக வரும். உதாரணத்துக்கு உங்களோட தொகுதியில் வந்து பிஎன் காரனாக இருந்தாருன்னா அங்கே பார்லிமெண்ட்டும் பிஎன் காரன் இருந்தால் தான் மட்டும் அது நடக்கும். இல்லாட்டி உங்களையும் வந்து பெண்டிங்கில் போட்டுருவாங்க. நல்ல கிரெடிபிலிட்டியான இருக்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்க ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் எங்கே பார்த்தாலும் தலைவர்களை நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் தான் அதை ஜெனரேட் பண்ண முடியும். உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல இருக்கிற பிரச்சனையை நீங்கள் எழுதி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொன்சால்வ் பண்ணி இதுதான் நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம், இது வந்து யார் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டிங்கு இப்படின்னு கொண்டு வாங்க. 3 தலைவர் வந்தாலும் 3 பேர்கிட்ட கொடுங்க. யார் ஜெயித்தாலும் அந்த 3 பேர் கையிலும் உங்களோட மேனிஃபெஸ்டோ இருக்கும். அவங்க அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணப்பட்டு சொல்லட்டும். அதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ண போகிறீங்க. கிரிட்டிக்ஸ் பண்ணலாம், ஒப்பீனியன் கேட்கலாம், கொண்டமிங் பண்ணலாம். அதுக்கு அந்தாண்டு செய்யுங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து தலைவர் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, நாங்கள் இந்த தடவையும் நாங்கள் செய்ய மாட்டோம், ஓட்டு போட மாட்டோம் அப்படி செய்யலாதீங்க. உங்கள் ஓட்டு எவ்வளோ முக்கியம்னு இந்த நடந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும். ஒரு தொகுதியில் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் தோத்தார். அதே போல் தான் நம்ம நாட்டிலையும் அந்த விஷயம் நடக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்களே உங்களோட விஷயங்கள் எந்தெந்த இடத்துல வந்து வாக்குறுதி வந்து பதிவு செய்யணுமோ இப்போலேயும் செய்யலாம். பிஜாபாட் போஸ்ட்லேயும் செய்யலாம். டைரெக்டாக கொடுத்து நான் இந்த ஏரியாவில் இல்லை, நான் இந்த ஏரியாவுக்கு மாறி வந்துட்டேன், அதனால் இந்த இடத்துல தான் நான் வந்து ஓட்டிங் போட போகிறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஓட்டு உரிமையை வந்து வேறு இடத்துல கன்வெர்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் கிடாவில் இருந்து பிறந்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் வேலை செய்கிறது இப்போ வீடுலாம் ஜோஹரில் வாங்கிட்டீங்க. நீங்கள் ஏன் ஜோஹர்லேருந்து கிடாக்கு வர போகிறீங்க? ஜோஹர்லேயும் உங்கள் தொகுதியில் இருக்கிற அங்கே ப்ரொவின்ஸில் என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாரி அங்கே ஓட்டிங் மாற்றிட்டு அங்கே ஓட் பண்ணுங்கள். உங்கள் தொகுதியை நீங்கள் தான் பார்த்துக்க முடியும். ஒரு தலைவர் வருவார் உங்களை வந்து காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஹீரோவோட இமேஜை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. அங்கே நம்ம ஊரில் அது நடக்க போகிறது இல்லை. நம்ம ஊரில் வந்து தப்பு நடந்தால் டைரெக்டாக கேள்வி கேட்குறதுக்கு எல்லாம் சோஷியல் மீடியாவும் இருக்குது. எல்லாருக்கும் அந்த பவர் இருக்குது. அந்த கேள்விக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. டிஸ்கரேஜ் பண்ணுறது அது வேறு இருக்கட்டும். ஆனால் நியாயமான கருத்துக்கு இனம், மதம், மொழி பார்க்காம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க தான். ஸோ அதனால் உங்களோட தொகுதியோட தலைவரை யாருன்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். 2வது உங்களோட தொகுதிக்கு என்ன தேவைன்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் தவிர இன்னொருத்தர் வந்து முடிவு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. படிப்பு வசதி, கல்வி வசதி, வேலை வசதி, தொழில் வசதி, இந்த எல்லாம் சார்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். அது இன்ஃப்ளேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறேன். அந்த ஒரு கோட்பாட்டுக்கு நீங்கள் இணைஞ்சு உங்களோட தொகுதிக்கு என்ன தேவைன்னு நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ உருவாக்கி அது எல்லாருக்கும் சப்மிட் பண்ணிட்டு உங்கள் தொகுதியில் இருக்கிறவங்ககிட்ட அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் சேகரித்து வச்சுங்க. நேரம் பார்த்து கொடுங்க. நம்மளோட நாடை நம்ம தான் காப்பாற்றோம்.